Good morning students. Today 6th standard புக்ஸில் இருக்கிற நம்மளோட கிராமர் பாட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரோஸு போமு ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி 3 லெசன்ஸும் பார்த்துட்டோம். தென் நம்ம இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு வார்ம் அப் மாதிரி சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்குங்கிறது. ஃபஸ்ட் இருக்கிறது பிக்சோகிராமர்னு இருக்குது. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட் இஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் அ நவுன் ஆர் எ வேர்டு. ஒரு சப்ஜெக்ட்னா நவுனு என்ன அப்படின்னா ஒரு நேமிங் வேர்டு, ஓகேவா? அதுதான் வந்து சப்ஜெக்ட். நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு, அது தட் இஸ் கால்ட் ஆல்சோ சப்ஜெக்ட். கீழே இருக்கு பாருங்கள், த சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் எ வேர்டு. வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் எ நவுன். வேர்டுங்கிறது என்ன, அந்த சென்டென்ஸில் வந்து என்ன பிளேஸில் இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி ஃப்ரண்ட்டில் தான் வரும், ஓகேவா? யார் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத சொல்கிறதா, யார் வந்து என்ன சொல்கிறாங்கிறத சொல்கிறது தான் நவுனு. ஒரு சென்டென்ஸில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நியூஸை சொன்னாங்க அப்படின்னா யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் நவுனு. நெக்ஸ்ட்டு, த ப்ரெடிகேட் ஆஃப் எ சென்டென்ஸ் இன்க்ளூட் த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் தேர் இஸ் ஒன். அதாவது ரிமைனிங் இருக்குது சப்ஜெக்டை தவிர்த்து மீதி எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், காமனாக ப்ரெடிகேட்டுன்னு கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஃப்ரேசஸ்ஸு எல்லாமே அதில் தான் வந்து இன்க்ளூட் ஆகும், ஓகேவா? இப்போது ஒரு சென்டென்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வி ஆர் கோயிங் டு த ஜூ. விங்கிறது யார், நம்ம எல்லாரும், நாங்கள் எல்லாரும் இருக்கிறவங்க அத்தனை பேர் வி. விங்கிறது சப்ஜெக்டு, ஆர் கோயிங் டு த ஜூங்கிறது ப்ரெடிகேட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டு, ராஜு ஹேஸ் டு ரெஸ்ட். ராஜுங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் அ நவுன், ஓகேவா? ராஜுங்கிறது ஒரு நேமிங் வேர்டு, தட் இஸ் கால்டு சப்ஜெக்ட். ஹேஸ் டு ரெஸ்ட்டுங்கிறது ப்ரெடிகேட், ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ரைட் எ சூட்டபிள் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர்ஸ் கிவன் பிலோன்னு இருக்கும். இங்கே என்ன பண்ணுறான், ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு சூட்டபிளாக அதுக்கு அவன் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, ஒரு டேபிள் மேலே ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதலாம், த பாய் இஸ் தர்ஸ்டி. இங்கே வந்து ஒரு ஸ்டார்க்குள்ளே என்ன ஆகிடுச்சு, ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு. த கிளாஸ் ப்ரோக் டு பீசஸ். இங்கே பாய் என்ன பண்ணுறான், பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். த பாய் இஸ் கோயிங் டு ஸ்கூல். இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஸ்கூல் இஸ் நீட் அண்ட் க்ளீன். இவங்க யார், ஒரு கேர்ள். சி இஸ் ஷீலா. இதில் நம்ம என்ன வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம் நேம். தென் இது என்ன பாக்ஸ், இது ஸ்கூல் பேக். திஸ் இஸ் ஹர் ஸ்கூல் பேக். திஸ் இஸ் ஸ்கூல் பேக். எதையும் ஒன்று எழுதலாம். இதில் இவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கிறது. வெறும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும். என்ன சப்ஜெக்ட் இஸ் அ வேர்ட் ஆர் நவுன். சப்ஜெக்ட்னால் என்ன சொல்லுவோம், வேர்டு அல்லது நவுனுன்னு சொல்லுவோம். ப்ரெடிகேட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், வேர்பு, ஆப்ஜெக்ட்டு அல்லது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது வேணால் வந்து அதில் இன்க்ளூட் ஆகும், ஓகேவா? சப்ஜெக்ட் இஸ் அ நேம் ஆர் வேர்டு, நவுன். இதெல்லாம் சேர்ந்து இதுதான் வந்து நவுனு. ஹீ, ஷீ, இட், ஐ, வி எல்லாமே சேர்ந்து எல்லாமே என்ன தான், ஒன் ஆஃப் அ சப்ஜெக்ட், ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கிற கிராமர் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? நம்ம செகண்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது காம்பவுண்டு வேர்டு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், காம்பவுண்ட் வேர்டுன்னா ஒரு வேர்டு ப்ளஸ் இன்னொரு வேர்டு ஜாயின் ஆகி ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் காம்பவுண்டு வேர்டு. அவுட்டுனா இதில் என்ன வரும், ஹவுஸ், அவுட்,
ஹவுஸ். அவுட் ஒரு வேர்டு ப்ளஸ் ஹவுஸுங்கிறது இன்னொரு வேர்டு. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா என்ன வரும்? அவுட் ஹவுஸ்னு வரும் இல்லையா? அதுதான் வந்து காம்பவுண்டு வேர்டு. இங்கே வந்து எல்வை ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் எது எல்வை ஆட் பண்ணலான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லோன் ஆட் பண்ண முடியுமா? லீ, லோன்லி. பிளாசம் ப்ளஸ் லீ, பிளாசம்லி வருமா? வராது. ஃபெர்டைல் ப்ளஸ் லீ, நோ. விகாரஸ் ப்ளஸ் எல்வை, விகாரஸ்லி. பிளேஸ் ப்ளஸ் எல்வை, நோ, வராது. கான்ஸ்டன்ட் ப்ளஸ் லீ, கான்ஸ்டன்ட்லி. கம்ப்ளீட் ப்ளஸ் எல்வை, கம்ப்ளீட்லி. ஸ்ட்ராங் ப்ளஸ் எல்வை, ஸ்ட்ராங்லி. அன்லைக் ப்ளஸ் எல்வை, அன்லைக்லி. கிரேட் ப்ளஸ் எல்வை, கிரேட்லி. கிராஸ் ப்ளஸ் எல்வை, கிராஸ்லி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சஃபிக்ஸ். ஓகேவா? இதில் வேறு என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். என்னது? கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். டோட்டலாக எத்தனை சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா 4 சென்டென்சஸ். கிராமர்லேயே எத்தனை இருக்குது அப்படின்னா 4 சென்டென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட், கொஷின், ரிக்வெஸ்ட், தென் எக்ஸ்க்ளமேஷன். டோட்டலாக வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது? 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ். ஓகேவா? மொத்தம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒன் ஆஃப் அ சென்டென்ஸ், அவ்வளோதான். வென் ஏ சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இட் கிவ்ஸ் ஏ ஃபேக்ட் ஆர் அன் ஒப்பீனியன் அண்ட் வென் வி எண்ட் இட் வித் ஏ ஃபுல் ஸ்டாப். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அது கடைசியில் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேவ் அ ஃபுல் ஸ்டாப். ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா ஐ எம் அ பாய் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அது வந்து லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம், ஃபேக்டாக இருக்கலாம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் வந்து கிழக்க தான் உதிக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட். இதை வந்து மாற்ற முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கொஷின். அதை என்னென்னு சொல்லுவோம்? when a sentence asks a question we end with a question mark. what do you want? நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், அதை வந்து இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தட் இஸ் கால்டு கொஷின் சென்டென்சஸ். கொஷின் சென்டென்சஸில் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து கொஷின் மார்க் கம்பல்சரி இருக்கும். when a sentence asks a question we end with the question mark. ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். கொஷின் மார்க் எண்ட் ஆஃப் த சென்டென்சஸில் என்ன இருக்கும்? கொஷின் மார்க் இருக்கும். கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். என்ன சென்டென்சஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். when a sentence make a request or gives an instruction or a command we end with a full stop. அதாவது ஒரு சென்டென்ஸில் ரிக்வெஸ்ட்டாவோ பொலைட்டாவோ அல்லது வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தகவல் கொடுக்குற மாதிரியோ அல்லது கமாண்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். அந்த இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து எப்போவுமே எல்லா சென்டென்ஸ்னாலே லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஓகேவா? இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் கமாண்ட். ஓகேவா? அது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸ் வந்து கமாண்டாக இருக்கலாம், அது ரிக்வெஸ்ட்டாக கேட்குற மாதிரி இருக்கலாம், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இது மாதிரி இருக்கிற சென்டென்ஸை இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் லாஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன். when a sentence express surprise, wonder or some strong emotions we end with an exclamation mark. அதாவது ஒரு சென்டென்ஸில் அவங்களோட ஃபீலிங்ஸு, சர்ப்ரைஸு, ஒண்டரு, ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இதெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸ். எண்ட் ஆஃப் த சென்டென்சஸில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறி வந்து இருக்கும். ஹவு குட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல், இந்த பூக்களின் வாசனை எவ்வளோ அருமையாக உள்ளது. வாட் அ வண்டர்ஃபுல் பிக்சர். லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் இஸ் எ ஃபேக்ட் ஆர் அன் ஒப்பீனியன்.
ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்னா அது ஒரு ஃபேக்ட் அல்லது அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது கொஷின் மார்க். இதுக்கு ஒரு க்ளூ என்னன்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கொஷின் மார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ்னா கமாண்டு, ஆர்டரு, இன்ஸ்ட்ரக்ஷன், ரிக்வெஸ்ட்டு இதாக இருக்கும். அது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன், அவங்களோட சர்ப்ரைஸு, ஒண்டரு, ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறது எக்ஸ்க்ளமேஷன் அர்த்தம். ஓகேவா? புக்கில் வந்து look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? Discuss in class. One always felt like drawing close to him. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது. அப்போ இது என்ன சென்டென்ஸ்னு சொல்லுவேன்? எக்ஸ்க்ளமேட்டரி. ஹூஸ் கோயிங் டு see them. லாஸ்ட்டில் கொஷின் மார்க் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? இன்ட்ரோகேட்டிவ். கம் ஹியர், இம்ப்ரேட். கம் ஹியருங்கிறது நம்மளை கூப்பிட்றாங்க. அது வந்து ஒரு என்னென்னு சொல்லலாம்? நான் உங்களை கூப்பிட்றாங்க, கமாண்ட். அது என்னென்னு சொல்லுவோம்? இம்பரேட்டிவ் கமாண்ட். அடுத்தது திஸ் இஸ் அ பனியன் ட்ரீ. இது என்னென்னு சொல்லுது? ஒரு ஒப்பீனியன். இது வந்து ஒரு ஆலமரம். இப்போ அது என்னது? ஸ்டேட்மெண்ட். இஸ் திஸ் அ பனியன் ட்ரீ? இது வந்து கொஷின் கேட்குறாங்க. இது ஒரு பனியன் ட்ரீ மரமா? இன்ட்ரோகேட்டிவ். வாட் அ பியூட்டிஃபுல் பனியன் ட்ரீ. இது என்ன இருக்குது? லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளமேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்க்ளமேட்டரி. லுக் அட் திஸ் பனியன் ட்ரீ. கமெண்ட். அதை பார்க்க சொல்கிறாங்க. அது என்னது? இம்பரேட்டிவ். ஓகேவா? இதுதான் செகண்ட் லெசனில் இருக்கிற கிராமர்ஸ். தேர்ட் லெசனில் வந்து நமக்கு கிராமர்ஸ் இல்லை. தேர்ட் லெசன்ஸில் நமக்கு எந்த ஒரு கிராமர் பேட்டர்ன்ஸும் கிடையாது, கொடுக்கல. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு 2 கிராமர் பேட்டர்ன் என்ன இருக்குப்பா. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது ப்ளூரல்ஸ். நவுனை மட்டும் கொடுத்துருக்காங்க. நவுனுன்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன்? நவுன் இஸ் அ வேர்டு, நேம், பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். நவுன்னா ஒரு வேர்டில் இருக்கிற நேமிங் வேர்டு, அவ்வளோதான். அது வந்து பீப்புளாக இருக்கலாம், பிளேசஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு திங்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இதில் இருக்கிறது தான் நவுன். எ யங் பப்பி, த யங் பப்பி. நெக்ஸ்ட்டு some greens, tomatoes. We mostly add s or es or ies the noun to make the noun plural. Boxes, tomatoes, chilies, puppies. In a sentence some words come before the noun to tell us more about the noun. These words together a noun phrase. அதாவது நம்மளோட நவுனுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட அதோட தன்மையை சொல்லமா இருந்துச்சுன்னா அது நவுன் ஃப்ரேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இது ஒரு பில்டிங்கு. அது எப்படிப்பட்ட பில்டிங்னு சொல்லியிருக்கு? டால் பில்டிங். இது வந்து நவுன் ஃப்ரேஸ். எ ஷார்ப் பீக், எ லாங் ஷார்ப் பீக். இதுக்கு அழகு இருக்குது. பீக்குங்கிறது அழகு. அதோடது எப்படி? லாங் ஷார்ப். லாங்குங்கிறது ரொம்ப நீளமானதாகவும் அது கூரானதாகவும் இருக்குது. இதுதான் நவுன் ஃப்ரேசஸ். ஓகேவா? அவ்வளோதான் இதில் இருக்கிற கிராமர்ஸ். அவ்வளோதான். இதோட வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம் கம்ப்ளீட்மா. நீங்கள் வந்து இனி ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகணும். புக் பேட்டர்ன் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் வந்து அதை பற்றி எந்த ஒரியும் பண்ண வேண்டாம். எக்ஸஸாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேட்டர்ன்ஸும் இருக்காது. ஸோ புக் பேட்டர்னை மட்டும் கம்பல்சரி தரவு பண்ணுங்கள். இப்போ என்ன உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸோட புக் பேக்கை வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? கொஷின்ஸு, ஆன்சர்ஸு ப்ளஸ் அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் 1 மார்க் இதெல்லாம் எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபுல் பண்ணணும். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற சப்ஜெக்ட்டு, ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட் இஸ் அ வேர்டு ஆர் நவுன். இது வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு நவுனு. அது எப்படி இருக்கும்? நேமிங் வேர்டாக இருக்கும். அதர் பார்ட் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் இஸ் அ வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. ஆனால் ரிமைனிங் எல்லாம் சேர்ந்தது என்னது? ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்டுக்கு வி, ஐ ப்ளஸ் நேமு ஹீ, ஷீ, இட்டு எல்லாம் சேர்ந்தது. இது எல்லாம் வர்றது என்னது? சப்ஜெக்ட்.
ஓகேவா. நெக்ஸ்ட் ரிமைனிங் வர்றது எல்லாமே வி ஆர் கோயிங் டு ஸ்கூல். இதில் என்ன சப்ஜெக்ட்டு? வி இஸ் அ சப்ஜெக்ட். ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம்? ப்ரெடிகேட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட் லெசனோட கிராமர். செகண்ட் லெசனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் லெசனில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இன்ட்ரோகேட்டிவ், தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ், அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளமேஷன். ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன். ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன்கிறது உண்மை அல்லது அவங்களோட எண்ணங்களை சொல்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா. சி இஸ் அ ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ் இஸ் அ கொஷின் மார்க். த எண்ட் ஆஃப் த சென்டென்சஸ் வித் அ கொஷின் மார்க். தென் அதில் வந்து நம்ம வாட்ஸ் யுவர் நேம் ஒரு அதாவது மோஸ்ட்லி என்ன இருக்கும்? WH டைப்பில் இருக்கும். எண்ட் ஆஃப் த சென்டென்சஸில் கொஷின் மார்க் இருக்கும். தென் தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் இஸ் அ கமாண்ட், ஆர்டர், ரிக்வெஸ்ட் எக்ஸட்ரா. இதில் வந்து அதாவது அவங்களோட கமாண்டை அது கூப்பிட்றதா இருக்கலாம், ஆர்டர் போடுறதா இருக்கலாம், எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா. சிட் டவுன், இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. ஓகே, இது வந்து இம்பரேட்டிவ். தென் லாஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங், எமோஷன்ஸ், தென் சர்ப்ரைஸ். இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேஷன். ஓகேவா. ஸ்ட்ராங் ஃபீலிங், நம்மளோட எண்ணங்கள், சர்ப்ரைஸ்னால் அதாவது நமக்கு தெரியாத ஒன்றா இருக்கலாம். எல்லாத்தையும் சொல்கிறது என்னது? எக்ஸ்க்ளமேஷன். எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். ஓகேவா. இன்ட்ரோகேட்டிவும் எக்ஸ்க்ளமேஷனையும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். தென் இம்பரேட்டிவ் வந்து அதையும் கூட என்ன பண்ணலாம்? ஆர்டராக இருக்கும். ஆர்டராக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஃபேக்ட் அல்லது ஒப்பீனியன் மட்டும்தான். அனதர் ஒன். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் லெசனோட கிராமர் பாயிண்ட்டு. தென் லாஸ்ட் ஒன் தேர்ட் லெசனில் வந்து என்ன இருக்குன்னா, சும்மா நவுனு, ப்ளூரல் ஃபார்ம்ஸு, தென் நவுன் ஃப்ரேஸு. ப்ளூரல் ஃபார்ம்ஸ் தெரியும் உங்களுக்கு. எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஇஎஸ்ஸு ஆட் பண்ணி எழுதுறது ப்ளூரல் ஃபார்ம்ஸில். தென் நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ் இஸ் அந்த நவுனோட தன்மை, அதோட குவாலிட்டி என்னங்கிறத எடுத்து சொல்கிறது தான் வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகேவா. நவுன் ஃப்ரேஸுங்கிறது இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது நவுன் ஃப்ரேஸு. சம் வேர்ட்ஸ் கம் பிஃபோர் த நவுன் டெல் அஸ் மோர் அபவுட் த நவுன். அந்த நவுனோட தன்மை என்னங்கிறத வந்து எடுத்து சொல்லும். ஏ டால் பில்டிங், ஏ லாங் ஷார்ப் நெக். ஓகேவா. இது லாங் நெக், இது மாதிரி சொல்கிறது எல்லாமே நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதோட 3 லெசன்ஸோட கிராமர்ஸும் உங்களுக்கு வந்து அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் இருக்கிற கிராமர் பார்ட்டு. ஓகே. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ரீகால் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ரிவிஷன் மட்டும்தான். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் வெல் ஃபார் த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாமினேஷன். Once again, thank you to all.